வசந்தமாய் விடியல் புலர்கிடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்கிடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருள் தரும் பலியில் ஆதவன் மொழியில் அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியினில் கலந்திட கூறுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்கிடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மலராய் வாடி தவித்திடும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிடும்படி இது. வறண்ட மலராய் வாடி தவித்திடும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிடும்படி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும்படி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும்படி இது. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோ குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக.
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக தந்தை வழி செல்ல வார்த்தை வழங்கிடும் வாழ்வின் வழி இது எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தை வழங்கிடும் வாழ்வின் வழி இது ஆறுதலின்றி அடைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக வழி இது ஆறுதலின்றி அடைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக வழி இது ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே வசந்தமாய் விடியல் பொழுதிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே தவித்திடு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கிடும் வழி இது வறண்ட மனதால் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் வழி இது மாபெரும் பவமாய் மானுட நேசம் மனங்களில் இருந்தும் மகிழ்ந்திடும் வழி இது மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் வழி இது ஒரு இறைவனை இதயத்தில் ஏற்றி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே வசந்தமாய் விடியல் புலகிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே இறை அருள் தரும் வழியில் ஆதவன் மொழியில் அர்ப்பணமாகிட வாருங்களே திருப்பலியில் கலந்திட கூடுங்களே வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு வருக வருகின்ற வரவேற்கின்றேன். இன்றைய நமது பங்கிலே 3 நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. ஒன்று
நமது பங்கு ஆரம்பித்து 70வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றோம். ஒன்று. இரண்டாவது, நமது பங்கின் மைந்தர் அருள் தந்தை துரைசாமி அவர்கள் இந்த ஆண்டு தனது ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். அதோடு இல்லாமல் அருள் சகோதரி லித்தி அவர்களும் இந்த ஆண்டு தனது 25வது வெள்ளி விழாவை கொண்டாடுகிறார்கள். அதே போல் குழந்தை அந்தோணியம்மாள் அவர்கள் திருமணம் முடித்து 25வது ஆண்டு வரை கொண்டாடுகிறார்கள். 2 குழந்தைகள் இன்று புதுமை எடுக்கிறார்கள். ஆக அனைவரையும் இந்த விழாவுக்கு வருக என வரவேற்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, இன்று புனித பதுவை அந்தோணியாரின் பெருவிழாவை நம்முடைய பங்கில் நாம் கொண்டாடுகின்றோம். தாய் திருச்சபையானது இன்று புனித பேதுரு பவுலடிகளாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இவ்விருவரும் திருச்சபையின் திரு அவையின் 2 தூண்கள், முக்கியமான தூண்கள். இந்த தூண்களிலே தான் தாய் திருச்சபை இன்று வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவே திரு அவையை நிறுவியவர். அவர் பேதுருவை நீ பாறை, ராக், இவற்றை எல்லாம் சொல்லி இந்த பாறையின் மேல் நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அவர்களுடைய விசுவாசத்தில் இறை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் இந்த திரு அவையை இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கின்றார். அதற்கு அஸ்திவாரமாக இருப்பவர் பேதுரு, நீ பாறை. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். யார் எப்படி நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடை போல இருக்க வேண்டும். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருந்தால் அது நம்முடைய விசுவாசம் இல்லாமல் போயிடும். ஆழமான திடனான விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவே கற்பித்துக் கொடுத்திருக்கின்றார். இன்று புனித பதுவை அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் போது 2 முக்கிய கருத்துக்களை மற்றும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நற்கருணை ஆராதனை, நற்கருணைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், நற்கருணையினால் நாம் கிறிஸ்துவை முழுமையாக பெற்றுக்கொள்கின்றோம். நற்கருணையே கிறிஸ்துவ மக்களுக்கு மையமாக இருக்கின்றது. அங்கிருந்து தான் எல்லாமே புறப்படுகின்றது என்பதை நமக்கு வலியுறுத்துபவர் புனித அந்தோணியார். 2வது, வார்த்தைக்கு மிக மகத்துவம் கொடுத்தவர், இறை வார்த்தையை போதித்தவர். மக்களுக்கு மட்டுமல்ல, மீன்களுக்கும் போதித்தார். இப்படி 2 முக்கியமான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றது அவரை பற்றி. அவருடைய திருவிழாவை கொண்டாடும் போது நாமும் இறை வார்த்தையில் மிகுந்த நம்பிக்கை கொள்வோம். வார்த்தைகளை வாசிப்போம், கேட்போம், பிரசங்கங்களை கேட்போம், மனமாற்றம் அடைவோம். நற்கருணையில் நாம் சென்று இறை இயேசுவிடம் மன்றாடுவோம். நம் குற்றம் குறைகள் அனைத்தையும் இறைவன் மன்னிக்கட்டும் என்பதாக நற்கருணையில் வீட்டிற்கும் ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருப்பாராக. திருப்பலியை நல்ல முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம், அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, திரு தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திருநாவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினையை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள்வீராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பதுவை அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்க விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறு செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் 2வது காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூதா மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். வெறுமையான இதயம் நீ வந்தாலே நிறையும். வறுமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. சிறகுகள் தாயிறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும்.
காக்க வரம் தா. மனம் வெம்பி நின்று உனை நம்பி வந்து சொல்லாயு பதில் ஒன்று. சிறகுகள் தாய் இறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். வெறுமையான இதயம் நீ வந்தாலே நிறையும். அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. சிறகுகள் தாய் இறைவா, நான் சிகரங்கள் காண வேண்டும். உறவாய் வா தலைவா, உள்ளம் நிறைவினில் வாழ வேண்டும். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்ததும் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், உம்மடியவன் நான் கேட்கின்றேன். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 13 19 முடிய. இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும்
சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனை, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீர் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீர் அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான நாள், ஆசீர்வாதம் நிறைந்த நாள், போற்றுதற்குரிய நாள், சமாதானம் நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஐம்பெரும் விழாவாக இன்று மிகவும் கோலாகலமாக ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இதோ இறை வார்த்தையை நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுடைய கண்கள், உங்களுடைய நினைவலைகள் எல்லாவற்றையும் ஒருநிலைப்படுத்தி ஒருமுகமாக ஒரு மனமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த இறை வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். அன்பிற்குரியவர்களே, ஆடம்பரமான ஒரு திருப்பலி, உங்களுடைய முகங்களும் உங்களுடைய ஆடம்பரமான ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது ஃபேஷன் ஷோ என்று சொல்லலாம். அவ்வளோ அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கீங்க திருவிழாவுக்கு. ஆனால் ஆன்மீக ஆடம்பரம் நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவை. எனவே இந்த நேரத்தில் முழுமையாக பக்தியோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். ஒரு நிமிடம் உங்களையே, உங்கள் இதயத்தை இறைவன் பால் திருப்பி முழுமையாக ஒன்றித்து நாம் செபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, ஏனல் துன்ப வேளையிலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவி, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை தேற்றிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவருடைய விலை மதிக்க முடியாத உன்னதமான பலியில் நாம் அனைவரும் ஒன்று கொண்டிருக்கிறோம். அவருடைய திருப்பாதத்தை நோக்கி
நம் கண்களை உயர்த்துவோம், நம் இதயத்தை ஒப்பு கொடுப்போம். அன்று 800 ஆண்டுகளுக்கு முன்பு தன் இதயத்தையும் தன் நாவையும் தன் உடலையும் முழுமையாக அர்ப்பணித்து இறைவனுக்கு சாட்சி பகர்ந்த கோடான கோடி அற்புத அந்தோணியாரை நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 800 வருடமாக நம்முடைய உள்ளமும் ஆன்மாவும் ஒன்றித்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம் கண்கள் சிதைந்து போகக்கூடாது, நம் இதயம் உடைந்து போகாமல் சிதைந்து போகாமல் ஒருநிலைப்படுத்தி பக்தியோடு விசுவாசத்தோடு மன உருக்கத்தோடு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய புனித அந்தோணியாரை முழுமையாக பயன்படுத்தினாரோ இன்று உங்களையும் என்னையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். அவரோடு இளைப்பாற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிலுவையின் நிழலில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் நிழல், சிலுவையின் சின்னம் அது தோல்வியின் சின்னம் அல்ல, வெற்றியின் சின்னம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. நீங்கள் களைப்பாக இருக்கலாம், உங்கள் உடல் சோர்ந்து போகலாம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ அப்பொழுது சாத்தானுடைய சோதனை அதிகமாக இருக்கும். நம் கண்கள், நம் இதயம், நம் சிந்தனை அனைத்தும் சிதைந்து போகும், உடைந்து போகும். உலக இன்ப நாட்டத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆனால் ஆண்டவரோடு உங்கள் கண்களையும் இதயத்தையும் ஏறெடுத்து பாருங்கள். வெற்றியின் பயணம் உங்களோடு இருக்கும் என்பதை தெளிவுபட சொல்கிறார். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. இருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த திருப்பலியானது தூய அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுகிற நீங்களும் நானும் திருச்சபைக்கு இரு தூண்களாக இருக்கின்ற தூய பவுல், தூய பேதுரு அவர்கள் மனமாறினார்கள். திருச்சபைக்கு மிகப்பெரிய இரு கண்களாக, தூண்களாக, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டி எழுப்புவேன். அந்த உறுதி நிலை அவர்களுக்கு இருந்தது. அந்த உறுதியை அவர் படுத்தினார். அன்பிற்குரியவர்களே, இதோ சவுல் என்ற மனிதர் பவுலாக மாறுகிறார். பெயரை மட்டும் மாற்றவில்லை, மாறாக தன் உள்ளம், ஆன்மா, தன்னுடைய வழித்தடங்கல்கள் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கே தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு இறைவனின் சாயலை, இறைவனின் நிழலில் வாழ்ந்து இறைவனுடைய நாமத்தை அவர் பிரதிபலித்தார். சொல்லாலும் செயலாலும். நாமும் மனமாற இந்த திருவிழா உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் அழைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடுமே. மனமாரமாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடுமே. எனதுள்ள மூற்றி செபித்தேன். மக்களே, உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஊற்ற வேண்டும். உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஊற்ற வேண்டும். அன்பினால், தியாகத்தினால், பண்பினால், பாசத்தினால், மன்னிப்பினால், இரக்கத்தினால். விண்ணிலிருந்து வானிலிருந்து மழை பொழிவதை போல
இவை அனைத்தும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஊற்றப்பட வேண்டும். இந்த திருப்பலியானது அன்பிற்குரியவர்களே, இது சாதாரணமாக சடங்கல்ல, மாறாக உங்கள் இதயத்தை புடமிடுகிறது, உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக்குகிற இந்த அற்புதமான பலி. எனதுள்ள மூற்றி செபித்தேன், இயேசுவே உமை அண்டிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திற்குள் ஒவ்வொரு நாளும் நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்று தாய் திருச்சபை 2 விழாக்களை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றது. ஒன்று, தூய பவுல் and பேதுரு இவர்களுடைய விழாவை, நாம விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், ஆண்டவர் அவர்களோடு பயணித்தார். இரண்டாவதாக, கோடான கோடி அற்புதங்களை செய்கிற புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதோ 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர் பிறந்தார். ஆகஸ்ட் 15னா எப்ப பிறந்திருப்பார் தெரியுங்களா? எப்ப? அது அன்னையினுடைய விண்ணேற்பு விழாவில் அவர் பிறந்தார். விண்ணிற்கு சொந்தமானவர் என்று அப்பொழுதே இறைவன் அவரை நிர்ணயித்து, ஆசீர்வதித்து, அர்ச்சித்து, புனிதப்படுத்துகிறார். அந்த விண்ணேற்பு விழாவில் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அன்னை மரியாளோடு அவர் பயணிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எனவே தன்னுடைய குடும்பத்தில் அவர் 3வது குழந்தையாக பிறக்கிறார். அறிவிலும், ஞானத்திலும், பக்தியிலும், ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குகிறார் தூய புனித அந்தோனியார். அன்பிற்குரியவர்களே, 1226ஆம் ஆண்டில் துறவியாக அவர் மாறுகிறார். துறவியாக தன்னை துறக்கிறார். தன் உடல் மட்டுமல்ல, உடையிலும், உள்ளத்திலும், பேச்சிலும், ஜெப வழிபாட்டிலும் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். இதோ முதல் சபையில் அவர் சேருகிறார். செயின்ட் அகஸ்டீனியன் சபையில் அவர் சேருகிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவர் செயின்ட் பிரான்சிஸ்கன் சபைக்கு மீண்டும் அவர் அழைக்கப்படுகிறார். அங்கு அவருடைய பணி மிகப்பெரிய, அளப்பெரிய பணி. அன்பிற்குரியவர்களே, அவர் செய்த புதுமைகள் ஏராளம். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நம் கரத்திலிருந்து, நம் சொல்லிலிருந்து, நம் செயல்பாடுகளிலிருந்து, நம் ஜெபத்திலிருந்து பிறருக்கு அந்த புனிதத்தை, அந்த அதிசயத்தை நம்மால் செய்ய முடிகிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஏதோ லிஸ்பன் என்ற நகரில், போர்ச்சுகல் என்ற ஊர், லிஸ்பன் என்ற நகரில் தன்னுடைய தந்தையானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், தந்தையின் பெயர் மார்டின், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருடைய பக்கத்து வீட்டில் அருகாமையில் வசித்துக் கொண்டிருக்கின்ற 2 குடும்பங்கள், சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். வாக்குவாதம் முற்றவே ஒருவரை அடித்துக் கொண்டு ஒருவர் அங்கே குற்றுயிராக அவர் இறக்கின்றார். அந்த இறந்த அந்த சகோதரனை புனித அந்தோனியாருடைய தந்தையினுடைய தோட்டத்தில் அவருக்கு அறியாமல் அவரை புதைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்தில் ஓரிரு நாட்கள் கடந்த பிறகு புனித அந்தோனியாருடைய தந்தை சிறையில் அடைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய தெய்வீக தன்மையினால், ஜெபத்தினால் புனித அந்தோனியாருக்கு கனவில் தோன்றப்படுகிறது. அவர் நினைத்து பார்க்கிறார், தந்தை ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறார் என்று.
எனவே அன்பிற்குரியவர்களே, பதுவையிலிருந்து லிஸ்பனுக்கு 1 மணி நேரத்தில் அவர் வருகிறார். பதுவையிலிருந்து லிஸ்பனுக்கு வருவதற்கு 1200 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் தன்னுடைய இறைத்தன்மையால் தெய்வீக அருளால் அங்கே வந்தடைகிறார். அங்கு சாட்சியம் இல்லாத அந்த ஒரு பிரச்சனை, சாட்சியம் இல்லாத அந்த புதைக்கப்பட்ட அந்த சகோதரனை அவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்த பிறகு அங்கு சாட்சியம் கிடைக்கிறது. அந்த உயிர்த்த அந்த சகோதரர், உயிர் பெற்ற அந்த சகோதரர் தன்னை கொன்றவர் யார் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மையை நாம் பார்க்கின்றோம். தூய புனித அந்தோனியார் அவரும் உங்களை போன்று, என்னை போன்று, நம் அனைவரை போன்று சாதாரண மனிதனாக அவர் பிறக்கிறார். ஆனால் அந்த உடலிலும் உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம், இறை பக்தி, இறை ஞானம் எங்கிருந்து வருகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பக்தி விசுவாசம் எல்லாம் அப்படியே காற்றோட காற்றா அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் போகிறது. இன்னும் இது அப்படியே நம்மளை சோர்வடைய வைக்கிறது. இறை வார்த்தையை கேட்கிற பொழுதெல்லாம் நம் உடல் சோர்வடைகிறது. ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுன்னுக்கிறவங்கலாம் பாருங்க, 12-1 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, எல்லா ஷார்ட்ஸும் வரும். கண் அப்படியே வெளியில் பிதுங்கி வெளியில் விழுந்துட்டாலும் பார்க்காம விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம் ஆலயத்திற்குள் நுழைகிற பொழுது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் திருப்பலியும் ஆராதனையும் இறை வார்த்தை பகிர்வும். ஆனால் நம்முடைய ஒன்றிப்பு, நம்முடைய அர்ப்பணிப்பு அந்த இடத்தில் எப்படி நாம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவரே, இதோ லஸ்கனில் இருந்த ஒரு பணக்காரர் இறக்கிறார். பணத்தினால் அவர் எதையும் சாதித்து விட முடியும் என்று அவர் இறக்கிறார். இறக்கின்ற அந்த நேரத்தில், இறந்த பிறகு அந்த வழியே புனித அந்தோனியாரை அழைக்கிறார்கள் அவரை மந்திரிப்பதற்காக. அப்பொழுது அந்த புனித அந்தோனியார் அந்த இடத்தில் போகிற பொழுது அவர் சொல்கிறார், அந்த மனிதனை, இறந்த அந்த பணக்காரனை பார்த்து, அந்த பணக்காரனை தொட்டு பார்க்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது அவர் சொல்கிறார், இந்த பணக்காரர் இதயம் இங்கு இல்லை, அவருடைய உடலில் இல்லை, மாறாக அவருடைய பண பெட்டியில் அவருடைய இதயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த மக்கள் என்னை உதட்டினால் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய இதயம் இப்பொழுது எங்க இருக்கிறது? நீங்களே சிந்திச்சு பாருங்க. சொன்னவுடன் இந்த பணக்காரருடைய, செல்வந்தருடைய இதயம் பணப்பெட்டியில் இருக்கிறது என்று சொன்ன உடனேயே அங்கிருந்த மக்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் கோபம் அடைந்தார்கள். கல்லெறிந்து இவரை கொல்ல வேண்டும், இவருக்கு என்ன பைத்தியமா என்று சொன்ன அதே மக்கள், அவர் சொன்னார், அந்தோனியார் மருத்துவரை வரவழைத்து பரிசோதித்து பார்த்துவிட்டு என்னை எந்த தண்டனை எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார். உடனே மருத்துவரை அழைத்து அவருக்கு அதே இடத்தில் ஆபரேஷன் செய்து பார்க்கிற பொழுது மருத்துவர் சொல்லுகிறார், இந்த பணக்காரருடைய இதயம் இங்கு இல்லை என்று. உடனே அவர்கள் ஓடி சென்று அவர் சேர்த்து வைத்திருந்த அந்த பணப்பெட்டியை திறக்கிறார்கள். அங்கே இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஜெப தபங்கள் கூட, தியாகங்கள் கூட இப்படிதான் இருக்கிறது. ஒரு சில நொடிகள், ஒரு சில நேரங்களில் தான் கேட்கிறோம், பார்க்கிறோம், பார்த்தும் பார்க்காமலும், கேட்டும் கேட்காமலும் நாம் நம்முடைய அழைப்பை நாம் உணர்வதில்லை. இப்படியாக அவருடைய புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, கடைசியாக சொல்ல போனால் அவர் இறக்கின்ற தருவாயிலும்
ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வந்த அந்த சகோதரியின் முதுகில் மிகப்பெரிய ஒரு காயம் பல வருடங்களாக குணப்படுத்த முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த சகோதரி கல்லறைக்கு செல்கிற பொழுது, அவரை அடக்கம் செய்கிற இடத்தில், அந்த ஊர்வலத்தில் கலந்து ஜெபிக்கிற அந்த தருணத்தில் அடக்கம் செய்கிற பொழுது, தன் உடலில் ஏற்பட்ட அந்த காயம், பல ஆண்டுகளாக அவள் சுமந்து கொண்டிருந்த வலிகளை, வேதனைகளை கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதே போல இதோ 30 வருடங்களுக்கு பிறகு அவரது உடலை தோண்டி எடுத்த பிறகு அவருடைய நாவு அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பதுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 800 ஆண்டுகள் கழிந்தும் அவருடைய நாவு அழியாமல் இருப்பதற்கு காரணம் பொய் சொல்வதில்லை. பொய் சொல்லாமல் ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அவர் வாயை திறந்தால், அவர் பேசினாலே அங்கே ஆசீர்வாதம், அற்புதங்கள், அதிசயங்கள். காரணம், தன் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் புனிதப்படுத்தி கொண்ட அந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறந்த ஒரே வருடத்தில் புனிதர் பட்டம் கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த 36 ஆண்டு காலம்தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் 800 ஆண்டு காலம் உங்கள் உள்ளத்திலும், எங்கள் உள்ளத்திலும், நம்முடைய உள்ளத்திலும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது கதையாகவோ அதிசயமாகவோ ஆச்சரியமாகவோ பார்ப்பதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. அவரோடு இணைந்து நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, என் பிள்ளைகள், என்னை சார்ந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பது இந்த திருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. தூய பவுல், பேதுரு இவர்கள் இருவரும் இரு தூண்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சகோதர குருக்கள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஒவ்வொருவரும் ஒரு தூண்கள். அவர்கள் தங்கி வாழ்ந்து தன்னுடைய இறைப்பணி செய்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தூண்களாக மக்களுக்கு இருக்கிறார்கள். நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் இருவரும் உங்கள் மக்களுக்கு தூண்களாக இருக்கிறீர்கள், அழைக்கப்படுகிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த நாளிலே மிகவும் ஆடம்பரமாக சிறப்பாக நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகுந்த தந்தை VF வின்சென்ட் வட்டார அதிபர், அவரை பற்றி நான் கேட்ட பொழுது, இங்கே வந்த உடனே ஒரு சில மக்களிடம், ஒரு 2 பேர்கிட்ட, ஒரு 3 பேர்கிட்ட கேட்டேன் நான், எப்படி ஃபாதர் VF வின்சென்ட் எப்படிப்பட்டவர் எப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியம் என்ன தெரியுங்களா? கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் பக்தியிலும் அவர் பிறருக்கு, மக்களுக்கு, மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு வழிகாட்டியவர் என்று. அதே வார்த்தையை பங்குசாமியார்கிட்ட கேட்பமே என்ன அப்படின்னா, அவரும் அதே தான் சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை படுத்துவோம். ஆன்மீகத்திலும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குருவானவர் நமது மத்தியிலிருந்து நம்மோடு சகோதர குருக்களோடு இணைந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஆசீர்வாதம். அன்பிற்குரியவர்களே, இன்று தன்னுடைய 25 ஆண்டு கால வாழ்க்கையை, துறவற வாழ்க்கையை நிறைவு செய்து வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய சேவையை செவனே செய்து கொண்டிருக்கின்ற பேரருட் தந்தை துரைசாமி மற்றும் சிஸ்டர் அருட்சகோதரி லித்தி அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுடைய பணி இன்னும் மென்மேலும் சிறக்கும்படியாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அதே பொழுது இன்று குழந்தை அந்தோனியம்மாள் இவர்கள் இருவரும் தன்னுடைய திருமண நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். 25 வருடம் ஒருவரை மன்னித்து அன்பு செய்து ஏற்று இறை சித்தத்தின்படி தன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் துணையாக இருந்து சாட்சிய வாழ்வதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களையும் அந்த குடும்பத்தையும் நாம் வாழ்த்துவோம்,
ஜெபிப்போம் அவர்களுக்காக. மேலும் 2 குழந்தைகள் முதலாக ஆண்டவரை தன் உள்ளத்தில் வரவழைக்க இருக்கின்றார்கள். முதலாக தன் வாழ்க்கையோடு பயணிக்க என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விலை மதிக்க முடியாத திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஞானத்திலும் பக்தியிலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் என்றும் எப்பொழுதும் வளர நாம் உறுதுணையாக இருப்போம். அதே பொழுது அவர்களுடைய ஞான பெற்றோர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். இதோ இந்த திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம், ஜெபிப்போம். நம் இதயத்தை பணப்பெட்டிக்குள்ளோ அல்லது மோகத்திலோ காமத்திலோ கோபத்திலோ அகங்காரத்திலோ வைக்காமல் நம் இதயத்தை பலிப்பிடத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். அன்றும் இன்றும் நம்மோடு இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறைய அறிவை பெறவும் விரும்புகிறார். முழு மனதுடன் அவரை நோக்கி பக்தியோடு மன்றாடுவோம். படைத்த பரமரித்த வருகின்ற பரும்பொருளை எம் இறைவா திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் தூய ஆவியார் புதைநியரில் அனைவருமை கிறிஸ்துவின் மறைவுடல் ஆகிய திரு ஆவியின் உறுப்பினர்கள் என்பதே உணர்ந்து தங்களது அரைவணித்தலும் அர்ப்பணித்தலும் நிலைத்து நின்று செயல்படவும் திரு ஆவியை கட்டு விழுப்புகின்ற பணிகள் முழுமையாக தங்களை ஈடுபடுத்த வாழ்ந்திட தூய ஆவியாரின் வரங்களை கொடைகளை பொழுதின்ற புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 70வது விழாவாக பங்கின் விழாவை கொண்டுள்ள இந்த நாளில் இந்த பங்கில் வசிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். குடும்பங்களில் வசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பு, ஒத்துமை, சமாதானம், சகோதரத்துவம் ஆகிய நற்பண்புகளை வளர்த்து கொள்ளவும், மேலும் அவர்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, அனைத்து ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த பங்கில் இறந்து போன எல்லா ஆன்மாக்களுக்காகவும், முக்கியமாக இங்கு பணியாற்றி மரித்த அனைத்து குருக்கள் மற்றும் கன்னியர்களின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டுகிறோம். அவர்களுடைய பாவக்கரைகளை நீக்கி உமது பேரின்ப வீட்டில் நித்திய ஆனந்தத்தை அடையும் பாக்கியத்தை கொடுக்கும்படியாக புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று முதல் முறையாக நற்கருணையை பெற்றுக்கொள்ளவிருக்கின்ற இந்த குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய உடனிருப்பை தங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சுவைத்துணர வேண்டிய வரத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். மேலும் நோயால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல உடலுள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எங்கள் பங்கின் 70ஆம் ஆண்டு திருவிழாவை கொண்டாடும் இந்நல்நாளில் எங்களுக்காக இந்த வாழ்வின் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் நம் வட்டார அதிபர் அருள் தந்தை எம் வின்சென்ட் மற்றும் ஏனைய குருக்களை நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். மற்றும் இந்த திருவிழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க முடியாதவர்களுக்காகவும் வேண்டுகின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் கருவிகளாக மாற வேண்டிய அருளை கொடுக்கும்படியாக புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலைவா
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றன. ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. இறைவா
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருளின எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மோரஸ், உதவி ஆயர்கள், எல்லா திருநிறைய ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளி நிலையேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாய் என புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே,
அழிக்கும் சாத்தானை விரட்டிவிடும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போகின்றவர், இறைவனின் செம்மறியானவரே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகின்றவர், இறைவனின் செம்மறியானவரே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கின்றவர், இறைவனின் செம்மறியானவரே, எமக்கு அமைதியை தந்தருளும், எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. வாரும் என் இறைவா, உனக்காக காத்திருந்தேன். வாரும் என் இறைவா, உனக்காக காத்திருந்தேன். உனதாகவே எனில் வாருமே, என்னிலே கலந்திடுமே. உனதாகவே எனில் வாருமே, என்னிலே கலந்திடுமே. எனில் வாரும் என் இறைவா, உனக்காக காத்திருந்தேன். அருள் ஒளி இருந்தும் இருள் வழி நடந்தேன், சுடரில்லா விளக்கானே. அன்பினை மறந்தும் அமைதியை இழந்தும்
சருகிரு சருகானே வாழ்வொளி இறந்தும் இருள் வழி நடந்தேன் சுடரில்லா விளக்கானே அன்பினை மறந்தும் அமைதியை இழந்தும் சருகிடும் சருகானே எனில் வாருமே என்னை தேற்றுமே எனில் வாருமே என்னை தேற்றுமே என் நிலை வலம் செல்லுமே எனில் வாரும் என் இறைவா உனக்காக காத்திருந்தேன் எனில் வாரும் என் இறைவா உனக்காக காத்திருந்தேன் இளையன தெரிந்தும் தவறென அறிந்தும் திறந்திட மறந்து விட்டே நிலையில்லா உலகை நிலையென நினைத்து நிம்மதி இழந்து விட்டே நிலையெனத் தெரிந்தும் தவறென அறிந்தும் திருந்திட மறந்து விட்டேன். நிலையில்லா உலகை நிலையென நினைத்து நிம்மதி இழந்து விட்டேன். நிலையானவா எனையாளவா நிலையானவா உறவூட்டவா என் நிலையவா எனில் வாரும் என் இறைவா உனக்காக காத்திருந்தேன் எனில் வாரும் என் இறைவா உனக்காக காத்திருந்தேன் உனதாகவே எனில் வாழுமே என் நிலை கலந்திடுமே உனதாகவே எனில் வாழுமே என் நிலை கலந்திடுமே எனில் வாரும் என் இறைவா உனக்காக காத்திருந்தேன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.
நமக்காய்